போற்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களுடைய திருமுறை படிப்பு. நாங்கள் 9ஆம் திருமுறையில திருமலிகை தேவருடைய இதுல நாங்கள் 3 பாடல்கள் பார்த்துட்டோம் இல்லையா? திருவிசைப்பாவோ ஐயா? திருவிசைப்பாவி. திருவிசைப்பாவில 3 பாடல்கள் பார்த்துட்டோம் இல்லையோ? ஓமோ. 4வது பாடல், இரண்டாவது பதிகம். 4வது 2வது பதிகமா இல்லையே? 2வது 3வது 3வது பார்த்துட்டோம். 3 தடவை பார்த்தாச்சு. திருச்சிற்றம்பலம். மைந்தே கரத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எட்டனை நந்தி மகந்தனை அனக்கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருடாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்படிங்கிற இணங்கிலாயிசன்னேசத்திருந்த அசித்த சித்தத்தினேற்கு மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணவடியார்கள் பன்மை குணங்களை கூறாவீரில் கூரை வாய்ப்பு ரற்பிண்ட பிணங்களை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. இணங்கேன் அந்த சொல்றது வணங்கேன் என்ற பாட்டு வருதல்ல அபிராமி அந்த ஆதியில. வணங்கேன் என்ற பாட்டு வருது. அந்த பாட்டு கருத்துல அவர் இணங்கிலா ஈசன் நேசத்திருந்த சித்தத்தினேற்கு. இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு அனைவரும் இலகுவாக எட்ட முடியாத இணங்க முடியாத ஈசனுடைய நேசத்து இருந்த சித்தம், இறைவன் அன்பிலே இருந்த எனக்கு மணங்கொள் சீர்தில்லை வாணன் மன அடியார்கள். செழும பொருந்திய இந்த சீர்ம பொருந்திய சிறப்பான தில்லை அம்பலவாணனுடைய அடியார்கள் வன்மை குணங்களை கூறா. அவர்களுடைய வன்மை என்றா இங்க வான்மை மேன்மையான குணங்களை கூற, அடியார்களுடைய மேன்மையான குணங்களை கூறாமல் இருக்கின்ற ஈரில் கோரை வாய், ஓட்டவாய் அதான் கோரவாய், பீறல் பிண்ட, பீறல் என்றால் ஒழுகுகின்ற, மலஞ்சோறு முன்பது வாயிற்குடிலை என்று சொல்ல. இந்த உடம்புல எந்த நேரமும் ஏதாவது ஓடிக்கொண்டே இருக்கு. மூக்குல இருந்து சளி, கண்ணில இருந்து நீர், காதில இருந்து குடும்பி, வாயிலிருந்து உள்நீர், மலம் சலம் என்று வியர்வை என்று ஒழுகிக்கொண்டே இருக்குது. அதான் பீறல் பிண்டம் என்று சொன்னேன். பீறல் என்றால் பீறிட்டு பாய்தல். பீறல் பிண்ட பிணங்கள் என்று சொன்னார். இந்த அடியவர்களுடைய பெருமையை பேசாத, இறைவனை பேணாத, அந்த அடியவர்களுடைய பேணாத வழிபடாத அந்த வாய், ஓட்ட வாய், கோரை வாய் என்று சொன்னார். கோரை வாய் அந்த உடம்பு, அடியவர்களை தொழாத வழிபடாத சொல்லாத அந்த உடம்பு பீறல் பிண்டம் என்று சொன்னார். அடியவர்களை இறைவனை வணங்காத, அவர்களுடைய பெருமைகளை பேசாத இந்த மக்கள் பிணங்கள் என்றார். உயிரிருந்தும் இல்லை அதுகள். காணா கண், நான் பார்க்க மாட்டேது, இந்த கண் அவைய பார்க்காது. வாய் பேசாது, இந்த வாய் அவையோட பேசாது. அந்த பேய்களோடு எல்லாம் பேயல் பிணங்கள் என்று சொன்னேன்.
வணங்கேன் நின்னடி என்ன என்ன இன்னொன்று இருக்குல்ல இந்த பாட்டு, அபிராமி அந்தாதி பாட்டு வருகுதா உங்களுக்கு? அணங்கே அணங்கே என்று தொடங்கமாக்கு. அணங்கே. அது வந்துட்டு அது 81வது பாட்டு. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு நங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவொன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரழியே. அப்ப இணங்கேன் என்ற சொல்லி இங்க வருகுது. வணங்கேன் அபிராமி என்றது 81ஆம் பாட்டல். அணங்கே அணங்கேண்டா பெண்ணே, அணங்குகள் நின் பரிவாரங்களாகையினால் ஏனைய பெண் தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய பரிவார தெய்வங்களாகையினால் வணங்கேன் ஒருவரை, உன்னை அறிய மற்றவர்களை நான் வணங்க மாட்டேன். வாழ்த்துகிறேன், மற்றவர்களை நான் வாழ்த்தவும் மாட்டேன். நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன், நெஞ்சிலே வஞ்சகத்தை வச்சிருப்போடு நான் இணங்க மாட்டேன். எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன், இது என்றே இது உண்டு என்று இந்த வாழ்க்கை போராட்டத்துல சண்டை பிடிச்சு கொண்டு போய் நான் சேரவும் மாட்டேன். பிணங்கேண்டா சேர மாட்டேன். அறிவு ஒன்றிலேன், எனக்கு அறிவொன்றும் இல்லை. என் கண்ணி வைத்த பேரழியே, இது என்று அறிவில நான் செய்யலு அம்மா, நீ என்னில வச்ச கடைக்கண் அருளாலே இது நடக்கு, நான் செய்யல. அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன், நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது இருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன். இவ்வளவும் செய்கிறேன் நான், ஆனா அறிவொன்றிலேன், இது என்னுடைய அறிவாலை அல்ல. என் கண் நீ வைத்த பேரழியே, என் மீது நீ வைத்த பேர் அருளாலதான் இது நடக்குது என்று சொன்னார். இதே மாதிரியாக இணங்கிலா ஈசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு மணங்கொள் தில்லைவாணன் மணவழியார்கள் வன்மை குணங்களை கூறா ஈரில் கோரவாய் பீரல் பிண்டம் பிணங்களை காணா கண் வாய், பிணங்களை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. நல்ல அருமையா சொல்லி இருக்கிறது. தனக்கு ஒப்பாரில்லாத சிவபெருமான் நிவாரணங்க, தனக்கு ஒப்பாரில்லாத சிவபெருமானிடத்துல அன்போடு நிலைத்திருக்கும் மனத்தையுடைய அடியேனை பொறுத்த வகையில் பல விழாக்களை கொண்ட சிறப்பினுடைய தில்லையில் உகந்தல் இருக்கு வெம்பருடையானிய கூட்டத்தை பெற்ற அடியார்களுடைய வள்ளன்மனை குலங்களை புகழ்ந்து கூறாத பெருமையில்லாத கொடிய வாயையுடைய உண்பான ஓட்டைகளுடைய உடம்பை சுமக்கும் செத்தாரில் வைத்தெண்ணெடுப்படுவர்கள் அடியேர்கள் கண்கள் காணமாட்டா, உலகத்தார் உண்டு என்பதனை இல்லை என்னமை பேய்களோடு அவை அடியேனுடைய வாய் உரையாடாது. பிராமி அந்த அது சொன்னதைத்தான் இவர் இங்கே இன்னொரு விதமாக இறைவனுக்கு சொல்லுகின்றார். மற்ற பாடலை பார்ப்போம். தேவியம்மா நீங்க கதைக்கிறீங்க, நான் கேட்குதில்லை. சரி சரி. எட்டுருவி எட்டுருவிரவி என்னை ஆண்டவன் நீண்டு சோதி முட்டிலங்கலங்களில்லை வேந்தனைச் சேர்ந்திலாத துட்டரைத் தூத்த வார்த்தை தொழும்பெற புலம்பு வேசும் புட்டரைக் காணா கண்வாய் பேசாத பேகளோடே. எட்டொரு பிறவி என்னை ஆண்டவன், அட்டமூர்த்தமாக இருந்த என்னை ஆண்டவன், வேண்டு சோதி விட்டு இளங்கலங்கள் தில்லை வேந்தனை
சோதி வடிவான தில்லை வேந்தனை சேர்ந்து அவனை சேர்ந்து இல்லாத அவரை சேர்ந்திருக்காத துட்டர்களை தூர்த்த வார்த்தை தொழும்பரை கெட்ட வார்த்தைகளை பேசி அதற்கே அடிம்பையாக தொழும்பாக இருக்கின்றவர்களை பிளம்பு பேசும் பிட்டரை வீண் வார்த்தை பேசுகின்ற பிட்டரை காணாகண் அவர்களை காண மாட்டாது என் கண் வாய் பேசாது அப்பைகளோடே. அடுத்தது அடுத்தது படிங்க நீங்க படிக்காமா மாறி மாறி எல்லாரும் மாறி மாறி படி. அருத்திரச்சு செம்பச்சோதி அம்பலத்தாடுகின்ற இருத்திர கண்டத்த மான் இன்பருக்கு அன்பு செய்யா அரட்டரையே அரட்டு பேசும் அழுக்கரை கழுக்களாய பிரட்டரையே காணா கண்பாய் பேசாத பேகளோடே. கடைசி 2 வரையும் இதுதான். இன்னாரோட நாங்க எங்கட கண் பார்க்கவும் மாட்டதவே எங்கட வாய் அவையோட பேசவும் மாட்டது. அவ்வளவுதான் கதை. அருட்திரள் செம்பொற்சோதி அருட்திரள் அருட்கடல் அப்படியே அருளே வடிவமானவன். The grace embodiment of the grace. அருட்திரள் செம்பொற்சோதி செம்பொன் போன்ற விளங்குகின்ற சோதி அம்பலத்தாடுகின்ற அம்பலத்திலே ஆடுகின்ற இருட்டிரற் கண்டத்தென்மான் இருட்டு போல இருட்டெல்லாம் திரண்டு உண்டாமுண்டது போல இருக்கிற அந்த கரிய கண்டத்தையுடைய நீலகண்டத்தையுடைய பெம்மான் தெம்மான் எங்களுடைய சிவபெருமான் இன்பருக்கு அவர் இன்பத்தை தருகின்ற அவர்களே இன்பத்தை காணுகின்ற அடியவர்களுக்கு அன்பு செய்யா அரட்டரை அன்பு செய்யாம வீண் வார்த்தை பேசுகின்ற அரட்டரை அரட்டு பேசும் அழுக்கரை இப்படியான வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு திரியிருக்கிற அழுக்குடையவர்களை கழுக்களாய பிரட்டரை கழுக்கள் என்றா கொடியவர்கள் பிரட்டர் எல்லாம் வார்த்தைகளை பிரட்டி முன்னுக்கு பின் காணாகண் அவர்களை பார்க்க மாட்டாது என் கண் வாய் பேசாது அப்பேய்களோடே என்று சொல்லுகின்றார். கழுக்கல் போன்று புலர் பறைத்துண்ணு நெருதவறியவர்கள் என்று போட்டிருக்கிறார் கொடியவர்கள். 4வது பாடல். துணுக்கனாயனும் மாலும் தொடர்வரம் சுடராயிப்பால் அணுக்கருக்கணிய செம்பொன் அம்பலத்தாடி கல்லாய் சிணுக்கரை செத்த கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. நல்லா சொல்லித்தார எப்படி ஆக்களை பேசோடும். துணுக்கென மாலுந்தொடர் வருஞ்சுடராய் அணுகுதற்கு அரியவன் என்று பிரம்மனும் மாலும் தொடர்ந்து தேடி சுற்றி வழிபட்டு வருகின்ற சுடர் இப்பால் அணுக்கருக்கணிய. ஆனால் இங்க பார்த்தால் அவருடைய அன்பர்களுக்கு மிகவும் எளிமையாக கிட்ட இருந்து காணக்கூடியதாக இருக்கிறவன் அணுக்கருக்கு அணியவன். செம்பன் போன்ற சோதி அம்பலத்தாடி அம்பலத்திலே ஆடுகின்றவனுக்கு ஆடி அவருக்கு அல்லாத அவருக்கு அடியவர் அல்லாமல் இருக்கின்ற சிணுக்கரை சிணுக்கரண்ட சிணுங்கி திரிகிறது. செத்தற் கொத்தை ஒன்றுமே இல்லை வெறும் செத்தல் சும்மா வெளியில தான் எல்லாம் இருக்கிற உள்ளுக்கு சத்து இல்லை அதான் செத்தற் கொத்தை. சிதம்பரை சிதம்பரண்டா சிதம்பி போயிருக்கண்டு சொல்லுவான் ஒரு வரையறை இல்லாம இருக்கிறது. சீத்தை ஊத்தை பிணக்கரை சீத்தை என்றா சீழ் வடிகின்றார் ஊத்தை பிணுக்கரை பிணுக்கண்டது இங்க உடம்பு காணா கண் அவர்களை என்னுடைய கண் காண மாட்டார். பாருங்க சிணுக்கரை செத்தற் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண் வாய் பேசாத பொய்களோடே.
சம்பந்தர் தான் ஒரு வரியில சமணரை திட்டுவார் என்பதை ஒவ்வொரு பாடல்ல வடியவர்கள் எல்லாரும் நல்ல திட்டி இருக்கிறார். அடுத்தது இவர் ஆக மோசமார். திசைக்கும் இக்குலவு கீர்த்தி தில்லை கூத்துகந்த உகந்து தீய நசிக்க வெண்ணீற தாடும் நபர்களை அணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. திசைக்குமி குலவு கீர்த்தி தில்லை கூத்துகந்து 8 திசைகளும் கீர்த்தி பொருந்தியதாக பெருமை பொருந்தியதாக விளங்குகின்ற தில்லையிலே கூத்தாடுகின்ற ஈய நசிக்க வெண்ணுறது ஆடும் தீயவைகளை நசித்து ஒழுக்குவதற்காகவும் திருநீறணிந்து ஆடுகின்ற நமர்களை, அப்படி ஆடுகின்ற தில்லைக்கூத்தை உகந்து என்றால் தில்லைக்கூத்தை விரும்பி அதை பார்த்து வழிபட்டு தீய நசிக்க வெண்ணீறதாடன்னவர்களை தீயவளை நசிப்பதற்காக திருவண்ணீர் அணிந்து நடனமாடுகின்ற ஆனந்த கூத்தாடுகின்ற எம்மவர்களை நமர்களை நணுகா அவர்களை சேர மாட்டாத அவர்களுடன் அணுக மாட்டாத நாய்கள் என்று திட்டுற நாய்கள் அசிக்க ஆரியங்களோடும் ஆதரை. சில பேர் இந்த வேதமெல்லாம் ஓதிக்கொண்டு எல்லாம் படிச்சு எல்லாம் இருப்பினும் இறைவனை வந்தும் கும்பிட மாட்டார்கள். அந்த காலத்து மீமாம்சகர் என்று சொல்றது. வேதங்கள் எல்லாம் படிப்பார்கள், எல்லாம் ஓதுவார்கள், ஆனா இறைவனை வணங்க மாட்டார்கள். அசிக்க ஆரியங்களோரும் ஆதரை பேதவாத பிசுக்கரை. பேதவாதம் என்றால் எங்களோடு மாறுபட்டு வாதங்கள் செய்கிற தர்க்கவாதங்கள் செய்கின்ற மற்ற கொள்கைகளுடையவர்களை காணா கண் காணாது வாய் பேசாத பேசகளோடே. பொருள் தெரியாமல் வடமொழி செய்திகளை ஓதும் அறிவியல்களை என்று சொல்லுகின்றார். பொருள் தெரியாமல் வடமொழி பேதங்களை, அதாவது அசிக்க ஆரியங்களோடும் ஆதரை என்று சொன்னார். படிச்சு வேதங்கள் ஓதிக்கொண்டிருந்தாலும் இறைவனை வழிபடாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படியேதான் அதை கண்டித்தார். அப்ப அப்படியும் இருக்குது. அது ஆடரவாடும் அம்பல தமுதே என்னும் சேடர் சேவடிகள் சூடா திருவிழா உறவினரை சாடரை சாக்கை மோடை சளுக்கரை புழக்க புட்க பாடரை காணா கண்பாய் பேசாத பேகளோடே. ஆடு அரவாட ஆடும் அம்பலத்தமுதே. அரவு ஆட பாம்பு ஆட நீயும் ஆடுகின்றாய் திரு அம்பலத்திலே இருக்கின்றங்கள் அமுதே என்னும் சேடர் என்று வழிபடுகின்ற அடியவர்கள். சீடர் என்றா அடியவர்கள், சீடர்கள் சேடர்கள் என்ற அடியவர்கள். சேவடிகள் கூட அடிகளுடைய திருவடி, அந்த அவர்களுடைய அடியவர்களுடைய திருவடிகளை சூடாத வணங்காத திருவிழா உருவினாரை சிறப்பில்லாத வேடமுடையவர்களை. அப்ப இறைவன் தில்லை அம்பலத்தில் இருக்கிற இறைவனுடைய அடியவர்களை போற்றாத வணங்காத ஆனால் நல்ல சிறப்பா இல்லாத உருவில்லாரை சாடரை. சாடரை என்றால் குற்றம் சாட்டுகிறவர்கள். சாடரை சாட்கை மூடச் சளக்கரை. சளக்கண்டா அர்த்தம் இல்லாத கதை. வழக்குக்கு எதிர்ச்சொல் சளக்கன்று சொன்னான். மூடச் சளக்கர் அறிவில்லாத சளக்கரை. பிழைக்க பிட்க பேடரை. பிழைக்க பிட்க பேடரை பிழைப்புக்காக கதைக்கின்றவர்கள். பேடர் என்றா பேடி என்றால் ஒரு ஆண்மை, ஒரு வீரம், ஒரு நேர்மை இல்லாதவர்கள். பேடரை காணா கண் வாய் பேசாது அப்பைகளோடே. சாணாக பிடித்த கையளவையுடைய முரடர்களாகிய பொய்யரை சாட்கை மோடரை
தம் பயிர் வளர்ப்பதற்காக பிறதோர் உயிரைச் சிதைக்கும் ஆண்மையற்றவர்களையும் என் கண்கள் காணா. பிழைக்க பிட்க, பிட்க என்றால் இன்னொருவரை உயிரை அல்ல, பிட்க என்றால் பிச்செடுக்கிறது. புட்டெடுக்கிறோன்னு சொல்லுவோம், புட்டெடுக்கிறது. இது இன்னொருவர்கிட்ட பிடுங்கி எடுக்கிறது, பிடுங்கி பிடுங்கி வரட்டி எடுக்கிறது. பிழைக்க பிட்க பேடரை காணாது. வாய் பேசாத பேய்களோடே. அடுத்தது உருக்கியன் உள்ளத்துள்ளே ஊரலந்தேறல் மாறார் திருக்குறிப்பெறலும் தில்லை செல்வன் பால் செல்லும் செல்வில் அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவப் பெருக்கரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே. இந்த கடைசி வரியில இப்படித்தான் காணா கண் முன்னுக்கு, பிறகு வாய் பேசாது அப்பேய்களோடு, அந்த பேய்களோட கதைக்கப்படாது, அப்படியே பார்க்கவும் படாது. அதான் அந்த இருக்கிறது. யாரை பார்க்க கூடாது? செல்வில் அருக்கரை, செல்வன்பால் செல்லும் செல்வில். அந்த செல்வன் கலலயத்தின் செல்வன் செல்லமே என்று சொல்லி பாட்டு இருக்குது இல்ல, அன்னம்பாலிக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு. செல்வன், அந்த செல்வன் அவன்பால் செல்லுகின்ற செல்வில், கதி இல்லாத, அன்பு இல்லாத, விருப்பம் இல்லாத அருக்கரை அள்ளல்வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை. அவியாண்டா மடங்காது. பாவம் எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. ஆனா இறைவனை வணங்கினா எங்களோட பாவங்கள் எல்லாம் இருக்குத்தான், ஆனா அவிச்ச வித்து மாதிரி முளைக்காது. அவிச்ச விச்சு முளைக்குமோ? அப்ப எங்கட கர்மவினை இருக்குது, எங்களுக்கு கர்மம் இல்லையண்டு இல்லை, எல்லாரும் போலேதான் எங்களுக்கும். நாங்களே நல்லது கெட்டதெல்லாம் செய்யறோம் நாங்க. ஆனா இறைவனை வணங்க வணங்க எங்கட கர்மாக்கள் எல்லாம் என்ன மாதிரி வரும்? அவிச்ச வித்து மாதிரி வந்துடும், முளைக்காது, பிறவிய தராது பிறகு. ஆனா என்ன, அவங்களுக்கு என்ன அப்படி இல்லை, அவியா பாவ பெருக்கரை காணா கண் வாய் பேசாத பேய்களோட உருக்கி என் உள்ளத்துள்ளே ஊர் அலந்து தேறல். தேறல் என்றா என்ன? தேன், மது, தேறல். உள்ளத்துள்ளே ஊரலந்தேறல் மாறா திருக்குறிப்பு. திருக்குறிப்பு என்றா இறைவன் எங்களுக்கு ஒரு ரெசிப்ரோக்கலா ஒன்று தருவார். நீங்க கும்பிடுற தெய்வம் கும்பிட்டா உங்களோட பேசும். நீங்க கும்பிடுற தெய்வம் உங்களோட பேசும், நிச்சயம். அதான் திருக்குறிப்பருளும். வாய்விட்டு அது ஒரு குறிப்பு காட்டும், உங்களை பார்த்து சிரிக்கும், உங்களுக்கு ஒரு சைகை காட்டும், ஒரு செயல் காட்டும், ஒரு சகுனம் காட்டும், அது பேசும். அதான் திருக்குறிப்பு. அந்த திருக்குறிப்பு அதை கண்ட உடனே எங்களுக்கு உள்ளத்திலே அப்படியே களிப்பு ஊறும், கல் ஊறுற மாதிரி ஊறும். ஊர் அலந்தேறல் மாறா உள்ளத்துள்ளே உருகும், உருகி என் உள்ளத்துள்ளே ஊரலந்தேறல் மாறா திருக்குறிப்பருளும் தில்லை செல்வன். திருக்குறிப்பருளும் தில்லை செல்வன் பால் செல்லும் செல்வில் செல்லும் செலவு இல்லாத, முயற்சி இல்லாத அருக்கரை அள்ளல் வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண். என் கண் அவர்களை காண மாட்டாது, நான் அவரை பார்க்க மாட்டேன். வாய் பேசாது அப்பேய்களோடே. இந்த இறைவனுடைய வழிபாடு என்பது அந்த பாவம், பக்தி, அதோட கொஞ்சம் எங்கட மூச்சு பயிற்சி, யோகம், அதுக்கிட்ட ஒரு காம்பினேஷன் போட இந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் வரும். இது அந்த ஊரலந்தேறல் அப்படி இருந்து ஊறி அந்த இது வருகிறது. இது அளக்க முடியாது. ஆனா இன்றைக்கு விஞ்ஞானத்துல அதை அளக்கிறார். என்னுடைய கிட்ட வந்த அவர் என்ன பேர், சுந்தரம் பாலசுந்தரமா நோ பேர் அவருடைய பாலகிருஷ்ணன், அவர் அந்த ஆராய்ச்சி செய்து
இந்த திருமந்திர யோகத்துல இருந்து அந்த பிராணாயாமம் எல்லாம் பயின்று வருவர்களுடைய அந்த ஊறுகின்ற எச்சில், அண்ணாக்களை ஊற எச்சிலை எடுத்து பரிசோதித்து பார்த்தால் அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல இருக்கிற நிறைய நியூரோபெப்டைட்ஸ் என்று சொல்றது, அதாவது எங்களுடைய நரம்புகளை ஊக்கி அதை உற்சாகம் கொடுத்து ஆனந்தத்தை கொடுக்கின்ற நரம்பு ஊக்கி பதார்த்தங்கள் இருக்குது, அது அதில் இருக்குதா. அதோட டியூமனைக்ரோட்டிங் மற்ற உடம்புல இருக்கிற கேன்சர் கட்டி கலலைகளை எரித்து அழித்த அந்த பதார்த்தங்கள் இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது. இன்ஃப்ளமேஷன் அலர்ச்சி, அலர்ச்சி தான் எங்களுடைய மூட்டுவாதங்கள், ஐட்டிஸ் என்று சொல்றது இல்லை, ஆத்தரைட்டிஸ், அதுகள் எல்லாத்துக்கும் காரணம் அது. அதை சமப்படுத்துகின்ற பதார்த்தமும் அதுக்குள்ள இருக்குது. இந்த அலர்ச்சிகள்ல இரத்த குழாய்களிலேயும் இருக்கிற கொழுப்பு படிவை வீங்க பண்ணி அடைக்க பண்றது, அதையும் குறைக்கும். இப்படியெல்லாம் நிறைய ஊறுதான் அவர் வைத்திருக்கிறார். சவுத் கரோலினா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருக்கிறார். அதெல்லாம் ஊறுதாக உண்மை. இந்த ஊறல் என்பது விஞ்ஞானத்தின்படியும் உண்மை, உள்ளத்துக்குள்ளேயும் ஊறுது. இப்ப இது வந்தால் அதை சொன்ன கள்ளுண்ண வேண்டாம் தானே களி தரும். நீங்க கள்ளு குடிக்க தேவையில்லை, அது தானே சந்தோஷம் தரும். உடம்பு நோக்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது, வலிகள் இருக்காது. நேற்று ஒருவரை சந்திச்சினேன், கிட்டத்தட்ட எங்கட வயசுதான், என்னோட கொஞ்சம் அவங்க மூட்டு வலிகள் அதுகள் உண்டு, நிறைய கஷ்டப்படுறாரு. கோவிடுக்கு பிறகு தொடங்கினது எல்லாம் திரும்ப முடியாத நிறைய மருந்துகளுடைய ஒரு சொன்னால் யோகா எல்லாம் முந்தி பழகினான் தான் செய்ய வருவதில்லை. நான் யோகாவை சும்மா எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி செய்ய வராது, இருந்து கொஞ்சம் இறைவனையும் கொஞ்சம் உருக வேணும். யோகா செய்கிறதோட கொஞ்சம் மூச்சு பயிற்சி செய்து இறைவனை நினைச்சு உருகினாத்தான் அங்க ஊறும். அப்படித்தான் சொன்னான், உருகினாத்தான் அங்க ஊறும், ஊறினார்தான் அது இங்க வேலை செய்யும். சும்மா இப்படி சும்மா அந்த ரத்தோட்டத்தை கூட்டி அதுகள் செய்யும். இப்ப உள்ளுக்கு ஊற வேணும்டா உருக வேணும், உருகிறாத்தான் ஊறும். இப்ப சும்மா யோகா செய்கிறேன் கையங்கால நீட்டி ஏமாத்தி இழுத்து கொண்டு வந்தா வருது. அத கொஞ்சம் பக்தி பண்ண வேணும், பாட வேணும், உருக வேணும். அப்பதான் ஓம் ஓம் டாக்டர் நான் உங்கள்கிட்ட தான் தரணும் மாட்டேன். ஊறுறால் அது ஆன்மீகம் ஒரு பக்கம் போக இந்த உடம்புலையும் சில விஷயங்கள் நடக்கும். அதான் உருகி என்னுள்ளத்துள்ளே ஊரலன் தேறல் மாறாப்பு திருக்குறிப்பருளும். அவர் அப்படி ஒரு ரெசிப்ரோக்ல நீங்கள் அப்படி போக உங்களுக்கு அவர் காட்டுவார், சில கதைப்பார். தெய்வம் பேசும் என்பது உண்மை. ஆனா அவசரத்துல பூஜை செய்தால் கோப குறிப்பு காட்டுவார். சில வேளை அவசரத்துல பூஜை செய்தா நீ செய்யறது சரிதான், பரவாயில்லை, செய்துட்டு போன்னு நல்ல குறிப்பும் காட்டுவர். பூஜை மகிழ்ந்தும் சிரிச்சு காட்டுவர். போடா போன்ற ஒரு அசட்டு கதையும் காட்டுவர். ஊரிக்கு என்னுள்ளத்துள்ளே ஊரலன் தேறல் மாறா திருக்குறி பெருளுந்தில்லை செல்வன் பால் செல்லுஞ்செல்வில் அருக்கரை அல்லல் வாய கள்ளரை அவியா பாவ பெருக்கரை காணா கண்வாய் பேசாத பொய்களோடே. அடுத்தது 8வது பாடல். சாரி, என்னடா மாறி மாறி படியுங்கோ. ஒத்திரவினூறாயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கரம்பலர் என்னும் சுருதியை கருத மாட்டா எக்கரை குண்டாமிண்ட இத்தரை புத்தராதி பொக்கரை காணா கண்வாய் பேசாத பேகளோடே. செக்கரொத்து இரவி 100,000 ஒப்பாம். செக்கரண்டா அந்திவானம், செக்கர்வானம் என்று சொல்லுவார்கள். என்ன அந்திவானம்? அந்திவானத்துல இருக்கிற இரவி சூரியன். சூரியனே சிவப்பு, அந்திவான சூரியன் இன்னும் சிவ. செக்கரொத்திரவி, அப்படி சூரியன் 100,000 100,000 எவ்வளவு? 1,00,000.
1,00,000 சூரியன்கள் சேர்ந்தா போல தினகர கோடி பிரபாகர லிங்கம் படிக்கிறதല്ലോ. சொக்கரொத்திரவி 100,000 ஒப்பாம் அதுக்கு ஒப்பான 100 அந்திவான சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒப்பான 100,000 சந்திவான சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒப்பான தில்லை சொக்கர் பாருங்க, அவர் எவ்வளவு பிரகாசம். அப்படிப்பட்ட தில்லை சொக்கர் அம்பலவர் என்னும் சுருதியை, சுருதி என்பது இங்கு வேதம், வேத பொருள், இசை எல்லாம் வரும். சுருதியை கருத மாட்டா, அவரை எண்ண மாட்டா, அவரை நாட மாட்டா, அவரை பேச மாட்டா. எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை, குண்டாம் மிண்ட எத்தரண்டதாரை குண்டிகை கையர்களோடும் சாக்கையர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீடு கருத வினியது நீரு குண்டாம் மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை. பொக்கரண்டா பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் பணிவி கடைதிரவாய். பொக்கமண்டா பொய்கள் பச்சை பொய், பச்சை பொய். பச்சை பொய். புத்தராதி பொக்கரை காணா கண் பார்க்க மாட்டேன். வாய் பேசாத பொய்களோட நான் பேசவும் மாட்டேன். ஏனென்றால் அம்பலவர் தில்லு அம்பலவரை அவர்கள் வணங்குவதில்லை, நாடுவது இல்லை. சமணர், சமணர், பௌத்தர். அடுத்தது பௌத்தர். எச்சனை தலையை கொண்டு சிண்டடித்திடபம் மீறி அச்சங்கொண்ட மரரோட நின்ற அம்பலவர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் வாய் பேசாத பேய்களோடே. எச்சன் தலை கொண்டாடல் பாடி ஒரு பாட்டிருக்கല്ലോ, அதாவது எச்சன் தக்கன் எச்சன் தலை பறித்தாடல் வாடி என்ற பாடு இருக்கு. தலை எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து, செண்டடித்தண்டா எறிந்து விளையாடு, கடியால அடித்து அடிச்சு அதெல்லாம் இடவமேறி, இடவத்துல போய் அப்படி செய்கிறார். அச்சங்கொண்டு அமரரோட, இது தச்சவேள்ளி. எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து இடவமேறி அச்சங்கொண்டு அமரரோட நின்ற அம்பலவர்க்கு எல்லா கச்சரை, அவருடைய பக்கம் இல்லாத, அவருடைய நாட்டம் இல்லாத கச்சரை கயவர்களை, கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை. பசுநூல் என்ன? உலகியல் நூல்களை கற்கின்ற. எல்லாரும் படிச்சான்னு சொல்லினோம், இதுகளை படிக்கிறது இல்லை, உலகியல் நூல்களைத்தான் கற்கின்றார் இல்லையா? பசுநூல் கற்கும் பிச்சரை பார்த்தா சில பேர் இருப்பார்கள் இப்ப வர்ற புதிய இலக்கியங்கள், நாவல்கள், கவிதைகள் எல்லாம் படிக்கத்தான் வேணும். இறைவனுடைய இதை படிக்காம அதை படிக்கக்கூடாது. பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண் கண் வாய் பேசாத பேய்களோடே. எத்தனை பூச்செண்டு உருட்டுவது கூட எளிதில் துண்டாகி செண்டாடல் என்பது. செண்டு என்பது அந்த தடியையும் செல்லுவது. அடுத்தது விண்ணவர் மகுட ஓடி இடந்தொளி மணிகள் வீசும் அண்ணல் அம்பலவன் கொற்ற வாசலுக்காசை இல்லா தென்னரை தெருளா உள்ளத்திரு இருளரை திட்டை முட்டை பெண்ணரை காணா கண்பா பேசாத பேகளோடு. விண்ணவர் மகுட கோடி மிடைந்து ஒளிமணிகள் வீசு மன்னல் அம்பலவன். அம்பலவன் இருக்கிறான் எங்கள் அண்ணல் அம்பலவன். அவனுடைய பிரகாசம் என்னென்று கேட்டால், விண்ணவர்கள் தேவர்களுடைய மகுடங்கள், கோடிக்கணக்கான மகுடங்கள்ல அவன் இருந்திருக்கின்ற அத்தனை மணிகளும் திரண்டு சேர்ந்தாற் போன்ற ஒளி வீசுகின்ற.
என்ன ஒன்று இருக்கு இல்லையா, மணித்தொகை வீரற்றாற்போல் இங்க வருது அந்த பாட்டு, திருவாசகம் திருவெம்பாவில் என்ன, மணித்தொகை வீரற்றாற்போல். இறைவனுடைய திருவடியில தேவர்கள் எல்லாரும் வணங்குகின்றார்கள் தங்கள் திருமுடியை வச்சு. திருமுடிகள் எல்லாம் நல்ல பிரகாசமா இருக்கு. வெளியில இருந்து போயிருக்க முடிய பார்த்தா சும்மா ஜால் ஜாலண்டு ஒவ்வொரு நவரத்தினங்களும் ஒலிக்குது. வைடூரியங்கள், வைரங்கள், ரத்தினங்கள், கோமேதகங்கள், பவளங்கள், முத்துக்கள் எல்லாம் விளைத்து அதெல்லாம் ஜொலி ஜொலி என்று ஜொலிக்குது. அங்க போய் இறைவனுடைய தலைக்கு கிட்ட அங்களுடைய தலைய காலுக்கு கிட்ட தங்களுடைய தலையை கொண்டு போனோன்னு பார்த்தா அங்க காலுண்ட பிரகாசம் பெருசு, இறைவண்ட கால் அதை விட பிரகாசமா இருக்குது. அப்ப இந்த மணிமோடத்துல இருக்கிற மணிகள்ல இந்த பிரகாசம் மங்கி போகுது. அதான் மணி தொகை வீரற்றாற்போ என்ற ஒரு பாடல். அதே மாதிரி இங்க அந்த மணிகள் எவ்வளவும் கோடி கணக்கான மகுடங்களுடைய மணிகள் சேர்ந்து ஒன்று திரண்டாற் போல ஒளி வீசுகின்ற அண்ணல் அம்பலவனுடைய கொற்ற வாசலுக்கு, அவனுடைய தலைவாசலுக்கு, அவருடைய கோயில் வாசலுக்கு ஆசையில்லா தென்னரை திருளா உள்ள திருளரை, பக்குவமில்லாத உள்ளமுடைய இருளரை இருட்டர்கள், திட்டை முட்டை பெண்ணரை என்று சொன்னேன். திட்டை முட்டை இதெல்லாம் திட்டுகள். திட்டை முட்டை பெண்ணரை காணா கண் பேசா வாய் பேசாது அப்பேகளோடு. தென்னரை என்றது முரட்டுத்தன்மை, தென்னர் அது சரி. பூரண பாடல் கடைசியாக நிறைவு செய்கின்ற பாடல். அடியாதில்லை சொம்பனம் பலவற்காளாம் உறப்புடை அடியார்கள் உரைப்ப சேவடி நீராடார் புறப்படு புறப்பினுக்கே இயராய் மீண்டும் மீண்டும் புறப்பரை காணா கண்வாய் பேசாதவைகளோடே. துணை அடியார் சிறப்பு வாய்ந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தில்லை செம்பன் அம்பலவர்க்கு ஆளாம் உரைப்புடை அடியார் கீழ் உரைப்பர். தில்லை செம்பொன் அம்பலவனுடைய ஆளாக இருக்கின்ற அடியவர்களுக்கு கீழுக்கு கீழ், அடியாருக்கும் அடியேன் என்று தானே சொல்லுவார். அடியவர்களுக்கும் அடியே, அடியவர்களுக்கும் அடியே, அதான் சொல்லுகிறார். அம்பலவற்காலா உரைப்புடை அடியார் கீழ் கீழ் உரைப்பர், கீழே இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுடைய தில்லை சிற்றப்பனுடைய அடியவர்களுடைய சேவடி நீராடர், அவருடைய திருவடிகளை சேர்ந்து அடைய மாட்டார்கள், திருநீர் அணிய மாட்டார்கள். இறப்பொடு பிறப்பினுக்கே இனியராய், திருப்பி திருப்பி இறப்பும் பறப்பும் படுறதுக்கு அதில் விருப்பப்பட்டு மீண்டும் மீண்டும் புறப்பரை, மீண்டும் மீண்டும் புறப்பார்கள். அவர்களை காணாக்கண் காண மாட்டார், பார்க்க மாட்டேன். வாய் பேசாத பெய்களோடே. பெயரோடு என் வாய் கிடையாடாது. நான் திறக்க மாட்டேன். நல்லது, அருமையான பாடல் திருவிசப்பா. நாளைக்கு சனிக்கிழமை நான் சொன்னேன், நான் வர முடியாம இருக்கும் சற்சங்கத்துக்கு சிவனேசன் மாஸ்டர் வெற்றியினுடைய ஒரு இசை அரங்கேற்றம் ஒன்று இருக்கு, அதுக்கு போக வேண்டியிருப்பதனால நீங்கள் எந்த பாடல்களை பாடி நான் திருமுறை நீங்க உங்களுக்கு வடிவா தெரியும், வடிவா கதைக்க வேணும். வாயை திறந்து பேசாம இருக்காம படித்து கொண்டே போகாம எல்லாரும் டேர்ன் பண்ணி படிச்சு பொருளை வாசித்து சிந்தித்து கதைக்க வேணும். வான்முகில் வளாது வெய்க மலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நட்டவம் வெள்வி மெல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரக நம பார்வதீபதையே, பார்வதீபதையே, நம பார்வதீபதையே.